ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கோளறி வாழாகி நிற்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழித்தாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, இன்று நாம் வருகிற நாள், அடுத்த வாரம் கொண்டாடவிருக்கும் பொங்கல் திருவிழாவை பற்றி நாம் எல்லாம் பகிர்ந்து கொண்டு, நம்ம எப்பயுமே ஒரு திருவிழா வந்தா அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். அதுபோல இன்னைக்கும் நாம கொண்டாடுற அந்த திருவிழாவை பற்றி பேசி பகிர்ந்து கொண்டு அந்த பாடலையும் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி மகிழணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால நாம இன்னைக்கு பொங்கல் திருவிழாவை பற்றி நாம பேசி பகிர்ந்து கொண்டு அந்த பாடலையும் நாம எல்லாருமா சேர்ந்து பாடி மகிழ்வோம். இப்போ நம்ம இந்த பொங்கல் திருநாள், இது அவர்களுடைய பெருமான் அவர்களுடைய அவதார திருநாளாகவும், கோளரி சாலையர் பொங்கல் திருவிழாவாகவும், செல்வ பொங்கலாகவும் நாம இத 3 நாட்கள் நாம இத கொண்டாடுகிறோம். அதை பத்தி நாம கொஞ்சம் சுருக்கமா இன்னைக்கு பார்ப்போம். பெருமானவர்களுடைய அந்த திரு அவதாரம், அதை பத்தி முதல்ல பார்ப்போம். இறைவனுக்கு 3 நிலைகள் என்று வேத நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சைவ வேதாகம கிரந்தங்கள்ல இறைவன் அரூப வடிவிலும் சொரூப வடிவிலும் உருவாயும் இருப்பது இறைவனுடைய 3 நிலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அரூப வடிவத்துல இருக்கிறாங்க இறைவன். எங்க அரூப வடிவத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்களும் நமக்கு மானியத்துல எடுத்து காமிக்கிறாங்க. அரூப வடிவத்துல இந்த மனிதனுக்குள்ளாகத்தான் அரூப வடிவத்தில் அவர்கள் குடியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு மானியத்துல பெருமானவர்கள் ஆதி உதய பருவத்துல இந்த மனிதனுடைய அந்த ஓய்விலா புனலூரிய அந்த புனற்றுறை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்திலே அவர்கள் அரூப வடிவத்தில் 4 கபாடங்களிட்டு கெட்டித்தால் வட்ட கூட்டிட்டு அந்த சாவியை தரிசியர்கள் கையில் கொடுத்து, அங்க எவ்வளவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் நிறுவி 8 திக்கு 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்கரிய காவற்பாடுகளை எல்லாம் நிறுவி அதற்குள் அரூப வடிவத்தில் இறைவன் குடியேறி இருக்கிறார்கள். இந்த மனிதனுடைய ஓய்விலா புனலூரிய புனற்றுறை கோயில் என்னும் இதய தடாகத்திண்டத்தே இறைவன் இருப்பது அந்த அரூப நிலையாக இருக்கிறது. இப்போ இந்த அரூபத்தில் இருந்த இறைவன் நம்ம பார்த்தோமே, அந்த 3 நிலைகள்ல சொரூபம் ரூபம் எடுத்து அவர்கள் வர வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக இவனோட பேச வேண்டியது இருக்கு. அரூபத்துல இருந்தா இவனோட பேச முடியாதே. ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும்னா தானும் அந்த ரூப வடிவத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல என்ன பண்றாங்க, இறைவன் தன்னுடைய நாதத்தை, இவன் கூட பேசத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாதத்தை வேதமாக கொடுக்கிறார்கள். நாமெல்லாம் நினைக்கணும், வேதம் என்பது இறைவனுடைய நாதம். அந்த இறைவனுடைய நாதத்தை தான் தரிசியர்கள் அந்த நாதத்தை கேட்டு அதை வேதமாக இறக்கி தருகிறார்கள். அப்போ வேதம் என்பது அவ்வளவு பரிசுத்தமானது. விண்ணில் இருந்து விழுகிற ஒரு மழை நீர் போன்று பவித்திரமானது அந்த வேத நூல்கள் எல்லாம். அந்த வேத நூல்களை பார்த்து மற்றவங்க எழுதுகிற நூல்கள்லாம் அதுல எப்படி அந்த மழை நீர் ஒரு மொட்டை மாடியில விழுந்து ஒரு குழா வழியாக வரும்போது நம்ம அதை பிடிக்கும் போது அந்த விண்ணிலிருந்து நேராக கிடைத்த அந்த பரிசுத்தம் கொஞ்சம் மாறி அது கொஞ்சம் அழுக்கு கலந்துதான் இருக்கும். அதுபோல மற்றவங்க யார் எழுதினாலும் நூலு அது அவ்வளவு பரிசுத்தம்னு சொல்ல முடியாது. அந்த வேதங்கள் மட்டும்தான் விண்ணிலிருந்து கிடைக்கிற மழை நீர் போன்று பவித்திரமானது. அது இறைவனுடைய நாதமாக இருக்கிறது. அந்த இறைவனுடைய நாதத்தை கேட்டுத்தான் அந்த தீர்க்க தரிசியர்கள், அதற்கென்றே இறைவனால் அனுப்ப பெற்ற அந்த ரிஷிமார்கள், அவங்கதான் அந்த வேதத்தை இறக்கி கொடுக்கிறார்கள். அப்போ அந்த வேதத்தில் இறைவன் என்ன சொல்றாங்க, இறைவன் சொல்வது, அந்த இறைவன் வேதமே இறைவன் சொல்வது அப்படின்னு தான் நமக்கு பெருமான் அவர்கள் கூட அருளி செஞ்சிருப்பாங்க. இறைவனுடைய சொல்லுதான் வேதமாக வந்திருக்கிறது
தான் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை, இந்த மனிதனுக்குள்ளாகத்தான் அரூப வடிவத்தில் குடியேறி இருக்கிறார்கள். அந்த அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை இந்த ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும், இவனுக்கு வாக்கு ரூபத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி கொளிக்கும் திருமறையாகிய வேதத்தை, அந்த இறைவனுடைய நாதத்தை தரிசியர்கள் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது. அப்ப வேதம் என்பது இறைவனுடைய சொல்லாக இருக்கிறது. அந்த வேதம் மூலமாக இறைவன் இந்த மனிதனோட பேசி பார்த்தார்கள். அப்போ அதை விட இன்னும் இவனுக்கு எளிமையாக அந்த வேதம் இருக்கு, அதை இவன் போய் படிக்கணுமே, அப்ப அந்த இறைவனுடைய சொல்லை கேட்கணுமே. இவனுக்கு அதை சொல்லுவதற்காக அதை விளக்கி தர பாரவான்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்விதமாக கருணை கடலோன், இவ்விதமாக விதிவெளியாக்கிய கருணை கடலோன் ஆகிய இறைவனானவன் நம் தன்னை அறிவதற்கு இதயலோகத்தை சிறப்பிக்க வேண்டி திறவுகோல் கைவற்றிருக்கும் பார்வான்களாகிய மகத்துக்களை தேடி தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் பொருட்டாய் அவங்க பாரவான்களையும் 1,24,000 நபிமார்களில் ஒருவராகிய சர்வஜ்ஞ கண்ணபிரான் அவர்கள் சொன்னது போல, யுக யுகந்தோறும் வருவேன் என்று சொன்னது போல, யுக யுகந்தோறும் இந்த மனிதனுக்கு விளக்கி தருவதற்காக பாரவான்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பிறங்குவார்கள் என்று நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மான்மியத்துல எடுத்து காட்டுவாங்க. பிறங்குவார்கள் அப்படின்னா பிறக்க வைக்க பெற்றார்கள். அவங்களா பிறக்கல, இப்ப நாமளா பிறக்கல, இறைவனால பிறக்க வைக்க பெற்றோம். அந்த பிறக்க வைக்க பெற்றதுக்கு பிறங்குதல் என்று பெயர். தானாக பிறந்தாதான் அது பிறத்தல். நம்ம எல்லாம் பிறக்கல, பிறங்க வைக்க பெற்றோம். அதுபோல பாரவான்களும் பிறங்க வைக்க பெற்றார்கள். இறைவன் மட்டும்தான் அவங்களா பிறப்பார்கள். அதுதான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மான்மியத்துல எடுத்துக்கணும். மேலே கூறியுள்ள குருமகான்கள் என்னும் நித்திய சூரியர்களாகிய பாரவான்கள் மக்களுக்கிடையில் பிறங்குவார்கள். அப்போ அவங்கள இறைவன் பிறக்க வைத்தார்கள். யாருக்கு? இந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காக பிறக்க வைத்தார்கள். அப்போ இப்படியெல்லாம் பிறக்க வச்சு இந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக. ஆனா இந்த மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த வந்த பாரவான்கள் பக்கம் சாயாம இவன் தீமை பக்கம்தான் சாயிறான். நன்மை தீமைன்னு ரெண்டு இருந்தா இந்த மனிதனுடைய இயல்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, தீமை பக்கம்தான் சார்ந்து கொள்வதாக இருக்கிறது. சொல்லுவாங்க, ஒரு பசு பதி பாசம், பதி பசு பாசம். பதி இறைவனாக இருக்காங்க, பசு இந்த ஆன்மாவாக இருக்கிறது, பாசம் என்கின்றது இந்த ஆணவம் கண்மம் மாயையாக இருக்கிறது. இந்த பசுவாகிய ஆன்மா பதியை போய் சார வேண்டியது, அதோட சாராம இந்த ஆணவம் கண்மம் மாயையாகிய இந்த பாசம் என்கின்ற கயிற்றால் கட்டப்படுகிறது. அதை இப்ப காப்பாற்றி இந்த பதியின் பக்கம் இழுக்க வேண்டும். பெருமானவர்கள் கூட வாக்கியத்தில் சொல்லுவாங்க, அந்த மனிதனுடைய இயல்பு ஒரு நன்மை தீமை ரெண்டையும் கொடுத்தா தீமை பக்கம் தான் போய் நாட்டம் கொள்ளும். பெருமானவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு என்னுடைய முயற்சிக்கு இவ்வளவு பாட்டுக்கும் இவ்வளவுதானா? ஒரு பெண் அங்க நாடகம் ஆடுறா, நாட்டியம் ஆடுறான்னா ஒரு கூட்டம், அவ்வளவு கூட்டம் கூடுவாங்க. இந்த மாதிரி ஒரு உரை, ஜீவனுக்கு உண்டான உரை, ஒரு முத்தி பேருரை ஒருத்தவங்க ஆற்றுறாங்கன்னா அதுக்கு கூட்டம் கம்மியா தான் வரும். ஒரு பெண் நாட்டியம் ஆடுறான்னா பயங்கரமா கூட்டம் வரும். அப்படியாக தான் இந்த மனிதனுடைய இயல்பு இருக்குது. நன்மை தீமை ரெண்டையும் காட்டினா தீமை பக்கம் தான் சார்ந்து கொள்வதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த மனிதனை இந்த நன்மை பக்கத்தில் இழுப்பதற்காக தீங்கேறி வரும் இந்த நாளில் இந்த மனிதனை காப்பாற்றி இந்த அழிதுயர் எல்லாம் நிவர்த்தித்து தெளிவு விளக்குவதற்காக பெருமானவர்கள் தானே அவதரிக்கிறார். முதல்ல வேத நூல்களை இறக்கி பார்த்தாங்க, அதை விளக்கி தருகிறதற்கு பாரவான்களை எல்லாம் அனுப்பி பார்த்தார்கள். பாரவான்களை அனுப்பியும் இந்த மனிதன் அந்த தீமை பக்கமே சார்ந்ததுனால சரி நம்மளே போய் இந்த நம்மளை காப்பாற்றுவதற்காக இரக்கம் கொண்டு தானே
அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்களை எல்லாம் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் நாமெல்லாம் நற்கதி பயன் அடைவதற்காக அவர்கள் தானே அவதாரம் செய்தார்கள். அந்த நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு மானியத்துல அந்த அரூபத்துல இருந்த அந்த இறைவன் எப்படி இந்த மக்களிடையில் பிறந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு இந்த அழிகளி பருவம் முடிஞ்சு அந்த முதுமொழி உதய பருவம் தொடங்கும் போது அந்த முதுமொழி நம்மகிட்டலாம் அந்த முதுமொழியை பேசுவதற்காக இதுவரைக்கும் நம்முடைய அகத்துக்குள் அரூப வடிவத்தில் இருந்த அந்த இறைவன் ரூபம் எடுத்து நம்மகிட்ட எல்லாம் அந்த பதும ராகத்தை நம்மகிட்ட எல்லாம் பாடி காட்டுவதற்காக பேசி காட்டுவதற்காக அந்த முதுமொழியை நம்முடைய அறிவில் புகுத்துவதற்காக அவர்கள் அவதாரம் எடுக்கிறார்கள் என்று நமக்கு முதுமொழி உதய பருவத்துல காட்டுவாங்க. அதனகத்தூரை ஆண்ட சலாசன வதனகத்திருந்தே வெளியேறியே பதுமராக பளிங்கோளிரேற்று பொன் பதுமராக பளிங்கோளிரேற்று பொன் முதுமொழியுதய மிங்கண் ஓதுவா. அப்போ அந்த அதனகத்துறை இருந்து இந்த மனிதனுடைய வதனகத்தில் இருந்த அந்த அரூப வடிவத்தில் இருந்த அந்த ஈசன் இந்த பதுமராக பளிங்கோளிர் ஏற்றுவதற்காக முதுமொழி பேசுவதற்காக அவங்க தூலம் எடுத்து வருவதற்காக உதயம் செய்கிறார்கள். இப்படி எல்லாம் வருவாங்க அப்படின்னு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுத பெற்றிருக்கிறது. அப்படியெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பெருமானவர்களுடைய அந்த அவதாரம் நிகழ்ந்தது. ஜகத சர்கூணாலங்கிருந்த சன்னத அகம்பூரம்பும் கண்டாண்ட சலாசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடூழிய யுகங்கள் நான்கும் கை கொண்ட கொடுழிய மகதி ஆண்டவர் வந்தவர் தாரமே. இப்படித்தான் இந்த யுகங்கள் நான்கும் கை கொண்ட மகதி ஆண்டவர் பெருமானவர்கள் வந்த அவதாரம். அந்த அவதாரத்தை தான் நாமெல்லாம் கொண்டாட இருக்கிறோம். அப்போ அவர்கள் இந்த அவதரிப்பதற்கு அவர்களை அந்த கருவில் தாண்டி சுமப்பதற்கு புண்ணியம் கிடைத்த அந்த புண்ணியவான்கள், அந்த தாய் தந்தையர், அந்த பெற்றோர் யாரு அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து காட்டுறாங்க. அந்த இறைவனையே, அந்த ஆதிக்கு முன் ஆதியாகி அந்த அநாதியையே கருவில் சுமந்த பாக்கியம் பெற்ற அந்த அன்னை அவர்கள் யாரு அப்படின்னா விரியும் பண்ணை தோளில் சமுசாரிய நெறியில் அங்கு ஜமால் குல நீதரே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசே அரிய சூழ் தங்கியே தனி மாமூதல். இப்போ இந்த ரெண்டு பெரிய புண்ணியவான்கள் இவங்கதான் அந்த எல்லாவற்றுக்கும் தாயாகிய அந்த தாய் கருவை சுமப்பாள். ஆனா இங்க ஒரு தாயே கருவுக்குள் குடியேறினார்கள். இந்த அண்ட பகிரண்டம் அனைத்துக்கும் தாய் ஒரு கருவறைக்குள் குடியேறினார்கள். அந்த கருவை சுமக்கின்ற பாக்கியம் அந்த பெரிய தாய் அன்னை அவர்களுக்கு கிடைத்தது. தந்தை ஜமாலுசேன் அவர்களுடைய அந்த அரிய சூழில் தங்கிய அந்த மாமுதல் எப்படி அவதாரம் செய்தார்கள்? இந்த இருளெல்லாம் கடிவதற்காக, இந்த மனிதனுடைய இதய இருட்டு நிருளை புதையண்டு போய் கிடந்ததே, அந்த புதையலை எல்லாம் இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக. எப்படி இந்த பூமியுடைய இருட்டெல்லாம் இரவெல்லாம் இருட்டுல இருந்து காலையில சூரியன் வந்த உடனே இந்த உலகம் எல்லாம் வெளிச்சமாயிருதே, அது போல இருட்குலத்தை கடியும் அந்த இளஞ்சூரியனை போல பெருமான் அவர்கள் அவதரித்தார்கள்.
இருக்குலம் கடியும் இளம் சூரியனென மரகத மணிமலை வந்து நின்றனவே அறம்பள தூங்கி தகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்தார் ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார் மெய்வழி வழங்க மேதினி பிறந்தார் பிறந்தனர் அறிவு பிழம்பெனும் கிரணர் பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தார் இப்படியாக இந்த உலகத்துல இருக்கிற இந்த மனிதர்களுடைய அறியாமை என்னும் இருளையெல்லாம் நீக்குகின்ற இளம் சூரியனாக மரகத மலையாக ஐவகை பொறுப்பு கொண்டு இந்த உலக மக்களுக்கெல்லாம் இந்த மேதினிக்கெல்லாம் மெய்வழி வழங்குவதற்காக அறிவு பிளம்பாக பெருமான் அவர்கள் வந்து அவதரித்தார்கள். அந்த பெரிய தாயன்னை தந்தை ஜமால் ஹுசேன் அவர்களுடைய அந்த சூழலில் தங்கி அவர்கள் வந்து அவதரித்தார்கள். இந்த அவதார திருநாளைத்தான் நாம கொண்டாட இருக்கிறோம். இதையெல்லாம் கொண்டாடுறதுக்கு அவர்கள் தங்கி அவர்கள் வாழ்ந்த அந்த சமகாலத்தில் இந்த பூமியில நம்மளும் வாழ்றதுக்கு அவர்களுடைய அந்த நாத துணியெல்லாம் செவியில கேட்கறதுக்கு நாமெல்லாம் என்ன தவம் செய்தோம்? அப்போ நாம பார்த்தோமே அந்த அருவத்தில் இருந்த அந்த ஈசன் ரூபம் எடுத்து வந்து நம்ம பார்த்தோமே இறைவனுக்கு 3 நிலைகள் அப்படின்னு, உருவம், அருவம், உருவம், அப்புறம் இன்னொன்னு அரு உருவம் என்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த அரு உருவ காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரு உருவம் என்பது இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோமே, இந்த சபை தொடங்கும் போது முதல்ல கேட்டோமே, அதுதான் அரு உருவம். அந்த அரு உருவ ரூபத்துல நாத ரூபத்துல அவங்க என்னைக்கும் இருப்பாங்க, அரூபமா இருக்கிறாங்க, நமக்குள்ள ரூபம் எடுத்து வந்தாங்க. இன்னைக்கு அரு உருவமாக, பாதமாக, நாதமாக இன்னைக்கும் அவங்க விளங்கிக்கின்றதுதான் அரு உருவ காட்சி. அதைத்தான் நமக்கு பெருமானவர்கள் பிள்ளைத்தமிழ் காப்புல எடுத்து காட்டுவாங்க. அரு உருவாயன யாண்ட விண்ணின் பாதம் அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம் திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம் காணும் உலகுயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் தனிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு பிள்ளை வளம் பொழில் பிள்ளை தமிழின் காப்பே. அப்ப அந்த அரு உருவம் எதுன்னு நமக்கு இங்க எடுத்து கொடுக்குறாங்க பெருமான் அவர்கள். அந்த திருவளரும் தனிகை வள்ளலினுடைய சுதன் சொல் வாக்கு, அந்த வாக்குத்தான் அரு உருவம். அந்த வாக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த வாக்கு ரூபத்துல அவங்கள தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது இன்னைக்கு நம்ம எப்பயுமே நம்ம பேசும்போது அதுக்கு தொடர்பா பெருமான் அவர்கள் ஒலிநாடாவுல பேசுவாங்க. இன்னைக்கும் தனிகமணி பிரான் அவர்களை பத்தி அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அவங்க வந்து நான் யோக சாதனை எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன், அதை நக்கல் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் எனக்கும் நானும் 12 குருமார்கிட்ட போய் உபதேசம் எல்லாம் வாங்கியிருக்கேன், கையில நிறைய காசு இருக்கு, இளமை இருக்கு, பார் விளையாட்டெல்லாம் விளையாடுவேன். அந்த ஒரு எனக்கு ஒரு மமதை இருந்தது.
நாம இப்படி எல்லாம் இருக்கிறோம். இவர் என்னமோ ரோட்டு வழியா போனவரு நம்ம வீட்டுக்கு பசியாடுறதுக்காக வந்திருக்கிறாரு, நம்ம பேசுறது ஏதோ நக்கலா கேட்கிறாரு, கொஞ்சம் கூட அதை பத்தி ஒரு பொருட்படுத்தாம நக்கல் அடிக்கிற மாதிரி இவர் பேசுறாரேன்னு நான் நினைச்சேன். ஆளை பார்த்தா அப்படி இருக்கு, ஆனா பேசி பார்த்தா ஆளை தூக்கி போடுற மாதிரி இருக்கு. அப்போ ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம யாரையும் எடை போட முடியாது. இப்போ அந்த முன்னால வந்து இருந்தது யாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த வாக்கை கேட்டு 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 கேட்டுதான் அவங்க எப்படி எல்லாம் சொல்லி என்னைய கொண்டு வந்தாங்க. சைவ மேனினா என்ன, இந்த தூலத்துக்குள்ள ஒட்டியும் ஒட்டாம இருக்கிற அந்த பஞ்சாட்சர மேனியை பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் விளக்கி அருள்னாங்க அப்படின்னு தனிகமணி பிரான் அவர்களை பத்தி பெருமானவர்கள் இன்னைக்கு எடுத்து காமிச்சாங்க. அப்போ நம்மளை எல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு தொடங்கும் போதே சொன்னாங்க, நான் வந்து உங்களை எல்லாமே என்னுடைய அங்கத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதை பத்தி எனக்கு பரவாயில்ல, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா நான் உங்களை எல்லாம் என்னுடைய அங்கத்துல ஒருத்தனா தானே. என் அங்கத்துல ஒரு முள்ளு குத்துனா எனக்கு வலிக்குமே, அப்படித்தானே உனக்கும். நீ போய் நரகத்துல வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இறங்கி வந்து சொல்றேன் அப்படின்லாம் பெருமானவர்கள் இன்னைக்கு சொல்ற அந்த அருவுருவத்தை, அந்த அருவுருவ காட்சியை நாமெல்லாம் தரிசனம் பண்ணணும். அப்படியாக அந்த இறைவனுடைய அவதாரம் எப்படியாக இருக்கிறது, அந்த அவதாரத்தை தான் நாம கொண்டாட இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த நாள் நாம பொங்கல் கொண்டாட போறோம். இப்போ அந்த பொங்கல் திருநாள் அது வந்து அந்த பொங்கல் திருநாளுக்கு பெருமான் அவர்கள் நமக்கு வந்து ஒரு பாடல் எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த கோளரி சாலை திருநாளுக்கு மாலை போக்கி பலங்கை குலுக்கிட நாளதாவரு நன்னியதாமுடி வாழும் தையாமும் வாழும் மாதம் தையாமுத தேதியே வாழும் மாதம் தையாமுத தேதியே கொளரி சாலைய திரு நாளதே. அப்போ இந்த பாலை போக்கி பலங்கை குலுக்கிட அதுக்கு பெருமானவங்க விளக்கம் சொல்றாங்க. பொங்கல் பாடலில் பாலை போக்கி பலங்கை குலுக்கிட என்ற வரி வருகிறது. பாலை போக்கி என்பதற்கு ஆண்டவர்கள் சாவை போக்கி என்று விளக்கம் கொடுத்தார்கள். எது பாழாக இருக்கிறது? சாவுதான் பாழாக இருக்கிறது. மனிதர்களை நவக்கிரக கோள்களின் ஆட்சியில் இருந்து விடுவிப்பவர் கோளரி சாலையர் என்று விளக்கம் தந்தார்கள். அண்டத்தில் கோளாறு, ஆகவே பிண்டத்திலும் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அதை இந்த கோளரி சாலை ஐயர் தான் தீர்ப்பார்கள். நவக்கிரக கோளின் தொல்லை வந்து தீண்டி நரக அவஸ்தைக்கு போகாமல் மாற்றி வைப்பவரே கோளரி சாலை ஐயர். தேசிகர் யார்? தேசி எனும் மனவசிய குளிகையை கொண்டவர். யமன் அஞ்சக்கூடிய குளிகையை கை கொண்டவர் எவரோ அவரே தேசிகர். தேதி என்பதற்கு இவனுள் இருக்கும் தீ தேய்தல் நம்ம பார்த்தோமே. நாளதாம் வரும் நன்னிய தாமுடி தையாம் முதற் தேதியே, நம்ம தை 1ஆம் தேதின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த தேதிக்கு பெருமான் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இவனுள் இருக்கும் தீ தேய்ந்து போதல், அதை தேய்ந்து போட விடாமல் அந்த வாக்கு ரூபத்துல வடவை அனலு மேல கெடுமும் மலக்கிழங்கு என்று அந்த வடவை அனலாகி அந்த அனலை கொடுத்து 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 நமக்குள்ள இருக்கிற அந்த தீயை தேய்ந்து போக விடாம செய்து அந்த பாழை போக்கி, சாவு என்பது பாழாக இருப்பதை, பால் இல்ல அப்படின்னு அந்த பாழை போக்கி பலன் கை குலுக்க செய்வதற்காக நம்ம அகமுகத்துல பெருமானவர்கள் நமக்கு மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல் அப்படின்னு நமக்கு திருமஞான குரல்ல பொங்கலை பத்தி பெருமானவர்கள் நமக்கு எடுத்தருளி செய்வாங்க. இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு உன்னை புகழ் உடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். அப்படி நம்மளுக்கு அந்த அகத்துல நமக்கு மகிழ்ச்சி பொங்க செய்து வைக்கிறாங்களே, அந்த சாவுடைய இறுதி நேரத்தில் யமன் கைவசப்பட்டு சின்னாபின்னம் அடையாமல் நாம மகிழ்ச்சிகரமான திருமண மகிழ்ச்சி பூப்ப இதோ தங்கரதம் வந்துவிட்டது நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வது போல அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குறாங்களே, அந்த மகிழ்ச்சி நமக்கு அகத்துல கிடைக்கிறதே. அன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி பொங்குறோமே, அதுக்குதான் பொங்கல். அந்த மகிழ்ச்சி தான் பொங்கி பொங்கி வர்ற பொங்கல். அந்த நன்னெறி புண்ணியம் பொங்கி பொங்கி வர்றத
ஒரு வெளிமுகத்திலையும் எடுத்து காட்டுவதற்காகத்தான் நமக்கு பெருமான் அவர்கள் இந்த எல்லா செயலையும் நம்மளுக்கு அகமுகத்துல நடத்துற எல்லா செயலையும் வெளிமுகத்திலையும் அதை காட்டுவதற்காக நமக்கு வெளிமுகத்துல எல்லா செயல்களையும் பெருமான் அவர்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. அதன்படி அதெல்லாம் நம்ம அகமுகத்துல நமக்கு என்னென்ன செயல்கள் நடக்குதோ அதையெல்லாம் நாம கொண்டாடுவதற்காகத்தான், அதெல்லாம் வெளியே எல்லாரும் நம்ம பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பொங்கலை எல்லாம் நாம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாலை பானை பலி அப்படின்னு பெருமானவங்க நமக்கு இந்த பாடலுக்கு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா நாம இப்போ எல்லாம் முதல்ல பெருமானவர்கள் தூல திருமேனியோட இருக்கும்போது அது மாலை நேரத்துலதான் அந்த பொங்கல் எல்லாம் நாம வச்சோம். ஆனா இப்ப பெருமானவர்கள் இருக்கும் போதே அத காலையாக மாற்றிட்டாங்க. காலையாக மாற்றினாலும் அந்த பாடலை எல்லாம் மாற்றவே இல்லையே. அந்த பாடல் என்னைக்குமே அது மாலை பானை பலி பொங்கலாகத்தானே இருந்தது. அந்த பாடலை நம்ம பார்ப்போம். ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பெருங்கூடி மாலை பானை பலி பொங்கலோ பொங்கல். அப்போ நம்ம காலையில வச்சாலும் அது மாலை பானை பலியாகத்தான் இருக்குது. அந்த பாடல பெருமானவர்கள் மாற்றல. ஏன் அப்படின்னா அது மாலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாமே. நம்ம பானை, இந்த பானை எல்லாம் நம்ம பலியிடுறோம். அதை பலியிட்டு பெருமானவர்களுக்கு மாலையாக நம்ம வழங்குறோம். சொல்லுவாங்களே இப்ப காளி எல்லாம் அப்படியே கழுத்துல தலை மாலையாக சூடி இருக்கிறாங்க அப்படின்னு, இன்னும் தலைதான் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம்முடைய தலைகள் தான் எத்தனை தலைகள் அகப்படுதோ அத்தனை தலைகளையும் மாலையாக பெருமானவர்கள் போட்டுக் கொள்வார்கள். அதுதான் நம்ம இந்த தேகத்தை நம்ம பலியாக மாலை பானை பலி, நம்ம பானையை பலி கொடுத்துடணும் அவங்ககிட்ட. நம்ம தலையை அவங்க கையில கொடுத்துடணும். அந்த தலையை அவர்கள் தலைமாலையாக சூடிக் கொள்வார்கள். அதுக்காக தான் நமக்கு இந்த பொங்கல் மாலை பானை பலி பொங்கலாக பெருமானவர்கள் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த பாடல் நம்ம இன்னைக்கு அந்த பாடலை நம்ம அப்புறமா பாடி எல்லாரும் நாம கொண்டாடுவோம். அப்போ இந்த பொங்கல் இத நம்முடைய ஆலயம் என்பது நம்முடைய ஜீவனுக்கு, விடுதி என்பது நம்முடைய ஜீவனத்துக்கு என்று பெருமானவர்கள் அருளி செய்வார்கள். அப்போ நம்முடைய ஜீவனுக்காக, நம் ஜீவனுக்கு அந்த இறுதி நாள் மகிழ்ச்சி பொங்கல் வேண்டும் என்கின்ற தாகம் கொண்ட மக்களுக்கெல்லாம் அந்த ஆலயத்தில் ஜீவனுக்கான தண்ணீர் வழங்க பெற்று அந்த ஆலயம் சுற்றிலுமே நாம அந்த ஜீவ தண்ணீரை வேண்டி உலையிட்டு நாம இந்த பொங்கலை வைக்கிறோம். அப்புறம் அந்நிய பாவம் பொங்கி பெருமானவங்க அதுக்கு சொல்லுவாங்க, அவங்கள அந்நியனாக நினைச்சோமே, நீ என்னை எப்படி வேணா நினைச்சுக்கோ, நான் உன்னை என் தேகத்துல என் அங்கத்துல ஒருத்தனாகத்தான் நினைக்கிறேன்னு சொன்னாங்களே. அப்படி அந்த அந்நிய பாவம் பொங்குவதற்கும், இன்னும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கெல்லாம் தேடி அந்நியமாக அழிஞ்சுக்கிட்டு இருந்தோமே, எங்கெங்கயோ கடவுள் இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அந்த பாவம் எல்லாம் பொங்கி வடிஞ்சு இன்னைக்கு நன்னெறி புண்ணியம் பொங்கி வருவதற்காகவும் நாம இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகிறோம். முக்கூறு கத்தி கொண்டு பெருமானவர்கள் அந்த மக்கள் பானை பலி செய்தார்கள். அந்த முக்கூறு கத்தி என்னவாக இருக்கிறது? தங்கள் உடல் பொருள் ஆகி என்னும் இந்த முப்பெயல் பாட்டு கூட்டுறலின் நாக்கூறுக்குள் உளவேல்கோள் அது உயிர்கழிப்பின் வாய்மை துளங்கும் அளவுகளில் ஒளிப்பிளம்பாகிய முக்கூறு கத்தி என்பதைதான் பெருமானவர்கள் முக்கூறு கத்தி கொண்டு என்று தம்மை நாடி வரும் மேன்மக்கள் யாவரையும் அந்த நித்திய மகிழ்ச்சி பொங்கும் தவத்தில் ஏற்றி அவர்கள் பல உத்திகளை கை கொண்டு அவரவருக்கும் தக்கபடி இறங்கி பல உத்தி கொண்டு ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு தகுந்தபடி இறங்கி அவங்க சேர்ந்து அந்த உத்தி நிறைய உத்தி மலிந்திருக்கு பெருமானவர்கள்ட்ட. சொல்லுவாங்க, ஐடியா
ஐடியாவோட குடோனே இருக்கு, எவ்வளவு ஐடியா வேணும்னு. அது போல உத்தி மலிந்து கிடக்கிற உத்தியோகனமாக இருக்கிறார். அதான் உத்தியோகன காட்டிலே மேன்மக்கள் நித்திய தவத்தேற சத்தினி முன்பாக உத்தமர் தங்குல பொங்கலோ பொங்கல். அப்படி இந்த நெடுங்கலி யுகம் அழிந்து பூவன நடுநீதி யுகம் பிறப்பதற்காக இந்த தீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டில நாம் எல்லாம் பொங்கல் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த சர்க்கரை பொங்கல் நம்ம நாவுல வாயில் போடும்போது அது கொஞ்ச நேரம் தான் இனிக்கும். ஆனா பெருமானவர்கள் நமக்கு தருகிற அந்த இனிப்பு அது என்றென்றும் மாறாத தித்திப்பாக இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் அடையாளமாகத்தான் இந்த பொங்கலையும் நாம வச்சு நாம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த இடரும் இறுதி நாளில் நம்ம எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமானவர்கள்ட்ட வேண்டி இந்த பொங்கலையும் வச்சு அந்த இடரும் இறுதி நாள் பொங்கலையும் நாம் எல்லாரும் பெருமானவர்களிடம் இரு கையேந்தி வேண்டி வணங்கி பெறுவோம். அப்போ இப்படியெல்லாம் அந்த மகிழ்ச்சி பொங்கலை நாம பெருமானவர்கள் எல்லாருக்கும் வாரி வழங்கி அதுக்கப்புறம் மறுநாள் நாம அந்த செல்வ பொங்கலை நாம கொண்டாடுகிறோம். அப்போ இந்த செல்வ பொங்கல் என்பது பெருமான் அவங்க சொல்லுவாங்க, பொங்கல் அன்னைக்கு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஊருக்கு போறேன்னு உத்தரவு கேட்கும் போது, நீ வச்ச பொங்கலை நான் வாங்கிக்கிட்டேன், நான் வச்சு தர்ற பொங்கலை நீ வாங்க வேண்டாமா, இருந்து செல்வ பொங்கலையும் கொண்டாடிட்டு போ அப்படின்னு சொல்லி பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. அப்போ அது அவர்கள் நமக்கு தருகிற பொங்கலாக இருக்கிறது சொல்வாங்க. அந்த இந்த பொங்கல் என்பது நாம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு தவ மாலையாக இருந்தது. இந்த செல்வ பொங்கல் என்று நாம பாடுகிற அந்த பாடல் அது தவநெறி மாலை அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க பெருமானவர்கள். அது நமக்கு நாம எந்த தவ நெறியில வாழணும் என்று பெருமானவர்கள் நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. நம்ம எந்த தவ நெறியில வாழணும்னு அவங்க இருந்த காலத்துல மக்களை எல்லாம் அந்த தவ நெறியில அவங்க பழக்கவும் செய்தார்கள். வான திருமுதலோர் வந்திருக்கும் கானகத்தில் இந்த தேவ கண்ணியர்களும் தேவர்களும் நாத சுத்தி பக்தியுடன் உப்பில்லாத அமுதை பொங்கலாக சமைத்து அதை ஒரு பொழுது மட்டும் உண்டு வாடி உடல் வதங்கி கூடி தவம் புரிய செய்தார்கள் தம் மக்களை எல்லாம். இந்த தவம் எதற்காக செய்தார்கள்? இந்த உலக வாழ்வில் மகிழ்வுடன் வாழ்வதற்காகவா என்றால் அப்படி அல்ல. வரும் காலமெல்லாம் அழியாத வாழ்வினுக்கு, என்றும் அழியா அந்த நித்திய வாழ்வினுக்குத்தான் அந்த பெரிய வரத்தை வாங்குவதற்கே இந்த தவநெறியில் தம் மக்களை நிற்க செய்தார்கள். இந்த தவத்தில் அவர்கள் மட்டுமல்ல, யுகங்கால வித்துக்கள் எல்லாம் இந்த யுக தவத்தில் சேர்ந்து அந்த யுகங்கோடி கால வித்தாகி கொள்ள வேண்டும். யுக யுகமான இப்படியான யமனல்லா வித்துக்களை ஆக்கவே அந்த ஆதி மூலமே, ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியே இந்த ஜெகத்துக்கு அவதாரம் செய்து வந்து நமக்கெல்லாம் இந்த பொங்கல் திருநாளை, இந்த பெரிய மகிழ்ச்சியை இங்கேயும் நம்மளை மகிழ்ச்சியோட வாழ வைத்து அந்த இடரும் இறுதி நாளிலும் நமக்கு மகிழ்ச்சியை தந்து அதற்கப்புறமும் நம்ம அந்த கோடி கோடி கால இன்பம் பெருவாழ்விலேயே நம்ம வாழ்வதற்கு நம்மளை பெருமானவர்கள் ஆக்கி விட்டார்கள் என்பதற்காகத்தான் நாம அந்த பொங்கல், அந்த செல்வ பொங்கல் அன்னைக்கு அவர்களை நடுவுல அமர்த்தி, அவங்க தூள திருமணியோட இருக்கும்போது அந்த கொடிமரத்துக்கு நடுவுல ஒரு ஆசனம் விட்டு பெருமானவர்கள் அமர்ந்திருப்பாங்க. அவங்களை சுத்தி நாம அந்த கும்மி அடி பாட்டை பாடி கும்மி அடிப்போம். எங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைச்சா எல்லாம் என்ன கும்மி அடிக்கிறேன்னு கேட்பாங்களே. அப்ப நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைச்சிருக்கு, அதை எப்படி நம்ம கும்மி அடிச்சு கொண்டாடுறது? அதனாலதான் நாம அன்னைக்கு தானானே 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 நம்ம தனிகை வள்ளல் தீர்க்குமரர் வானாளுமே நம்ம பாட்டன் தனிகைய வள்ளல் பாதம் போற்றி அடுங்கம்மா என்று நாம் எல்லாம் ஒரு பெரிய அந்த கூடஸ்த பிரம்மம் நமக்கு கிடைச்சிருச்சு. அவங்கள பிடிச்சு நம்ம கூட்டுக்குள்ள நன்றா அடைச்சு வச்சிரும். நம்ம கூட்டை விட்டு அவங்கள வெளியே போக விடாதபடிக்கு நல்லா நம்ம கூட்டுக்குள்ள, நம்ம ஜீவ கூட்டுக்குள்ள அவர்களை அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கூடஸ்த பிரம்ம குபேரராம் செங்கோடி கோடி கடந்தைஸ்வரியர் அம்மா
நாடி வந்து விட்டார் நம் தீரு குட்டினில் நன்றாய் அடைத்திட்டடியும் அம்மா. நம்மை நாடி வந்து விட்டார்கள். அவங்கள விட்டுறலாமா? இறுக்கி பிடிச்சு வச்சுக்கணும் நம்ம கூட்டுக்குள்ள. அப்படியாக நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த திருவிழாக்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, யாரு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது? இந்த உலகத்துல எல்லாருமே தான் பொங்கல் கொண்டாடுவாங்க. ஆனா நாம கொண்டாடுறது நம்ம பெருமான் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பொங்கல். அது யாருன்னா இந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியே வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திருவிழாவாக இது இருக்கிறது. அது நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு அருளமுதம் திருவாக்கியத்துல எடுத்து காமிச்சிருப்பாங்க. அதை பார்ப்போம். அனாதிதான் ஆதிக்கு முன் இருந்தது. கான்முளை ஆதிக்கு முன் ஆதியா இருந்தது. அனாதிதான் சர்வ படைப்பிற்கும் முதல் வித்து. வித்து உள்ளது ஆண். ஆகவே ஆண் ஆதியை அனாதி என்று குறித்தார்கள். அதுவே பரன். அதற்கு பெண்பால் பறை. ஆதி பெண்ணாலே பறை. அனாதியே தூலம் எடுத்து ஆதியாக ஆனது. வந்த குருமார்களுக்கு தாயக அரசாகிய அந்த கோதில் உற்பவ உற்பனத்தாய் குறுமுடிப்பு மாது கருவாசனம் வந்து அவதாரம் செய்தது. அங்கு அவதாரம் செய்தது முதல் நித்திய சூரியர்களை யுக வித்துக்களாக உத்தியோகன கானகத்தில் உண்டாக்கிய வரை அதத்தான் வந்து பறை விரித்த நிச்சயங்கள் அத்தனையும் அப்படின்னு காகபுசுந்தர் அவர்கள் அதெல்லாம் பார்க்க வர்றவங்க யாரு? நாம தான் அதை அந்த பறை விரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவ நாத சித்தர்களாக நாம தான் இருக்கிறோம். பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. யாரு அவங்க முனிவர் நவ நாத சித்தர்னு உங்களை தாண்டா சொல்றாங்க அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்களாம். அப்படி முனிவர் நவ நாத சித்தராக நம்மளையெல்லாம் ஆக்கி வைத்து இந்த சர்வ உற்பனங்களையும் விசிறி வெளியாக்கி விட்ட அந்த கான்முளை ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியையே நம் பொன்னரங்க கும்மியில் கூடஸ்த பிரம்ம குபேரராம் செங்கோடி கோடி கடந்த ஐஸ்வர்யர் என்று கூறப்பெற்றுள்ளதல்லவா? அந்த கூடஸ்த பிரம்மம் என்று படித்ததும் ஆதியைத்தான் அப்படி அருள் செய்தார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இன்றுதான் கூடஸ்த பிரம்மம் அனாதியை குறிக்கிறது என்று தெரிந்து கொண்டீர்கள். அப்படி இந்த அனாதியே சர்வத்துக்கும் மூலமான அந்த கூடஸ்த பிரம்மமே தூலம் எடுத்து வந்ததை அந்த அவதார திருநாளையும் கொண்டாடி அவர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த பொங்கல் திருநாளையும் மறுநாள் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சி எல்லாம் நினைத்து நாம கும்மி எடுத்து கொண்டாடுகிற அந்த செல்வ பொங்கலை பற்றியும் பேசி நாம மகிழ்றதுக்கு பெருமான் அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அவங்க நம்மளை நாடி வந்து விட்டார்கள். அவர்களை அந்த கூடஸ்த பிரம்ம குபேரராம் செங்கொடி அவர்கள் கோடி கடந்த ஐஸ்வர்யர் அவர்கள் நம்மை நாடி வந்து விட்டார்கள். அவர்களை நம் திருக்கூட்டில் நம் ஜீவ சிம்மாசனத்தில் அமர வைத்து நன்றாய் அடைத்துட்டு தப்பிச்சு போகாதபடிக்கு கூண்டில் அடைத்துட்டா கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் கேப் விட்டாலும் அது வழியா தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போக முடியாதபடிக்கு அதை நல்லா அடைச்சி வச்சுக்கணும். கூண்டில் அடைப்பதெளிதல்லவே அவர் கூண்டுக்குள்ளே நின்றே சூழித்திடுவார். கூண்டிலும் கைவிட்டு தப்பித்து போவதை குறுகிற கொஞ்சம் கெளுங்கம்மா. கொஞ்சம் கேப் விட்டேன்னா கூண்டுல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால தப்பிச்சு போக முடியாதபடிக்கு அவர்களை நம்முடைய அந்த ஜீவ குகைக்குள் நன்றாய் அடைத்து வச்சு பூட்டிடணும் பெருமானவர்கள். அப்படியாக அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த பிரம்மம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவர்களே அவதாரம் செய்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைப்பதற்காக கும்மி அடித்து மகிழ்வதற்கு நம்ம எல்லாம் அந்த மகிழ்ச்சி பெரு வெள்ளத்திலேயே வைத்திருப்பதற்காக நமக்கு இப்படியான திருநாட்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாமும் இன்னைக்கு அந்த பாடலை எல்லாம் பாடி நாம மகிழ்ச்சி கொள்வோம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அனைவருக்கும் அக்கா இன்னைக்கு திருநாளை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் இன்னைக்கு உள்ளாட வாக்கியத்திலையும் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, நான் இந்த அங்கம்னா அங்கம் நினைக்கிறேன், நீ எப்படி நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இந்த ரோமத்திற்கு அந்த ரோமம் சொந்தம், அறிவுக்கு படலைன்னா செயலுக்கு ஒரு காலம் வராது
அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. சிங்கத்தின் பிறப்பாகிய அணிமணிப்புறான 2 பேரும் அவங்க சம்பாஷண பண்ணையில பாட்டையா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்களாம். என்ன சிரிச்சுட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளவு தொலைக்கு பேசுறோம், அவங்க ஒரு ஏழத்தனமா வந்திருக்காங்க, நம்ம வீட்டு கஞ்சிக்கு வந்திருக்காங்க, நம்ம இவ்வளவு தொலைக்கு பேசுறோம், அதை ஒரு கண்ணியமா எடுத்துக்கிறாதபடி இப்படி நக்கலா சிரிக்கிறாங்களே, அடுத்த கேள்வி அவங்களை மடக்கிறணும். அவன் எனக்கு கொஞ்சமாவா இருக்கு, பாய் விளையாட்டு தெரியும், கையில வரப்பு இருக்கும், அவங்க கொஞ்சமா இருக்க மடங்காது, நான் அந்த மாதிரி இருக்கேன், அப்படி இருக்கையிலே நம்ம சொல்றோம் இவ்வளவு சொல்றோம், ஒரு கண்ணியமா எடுத்துக்கிறாதபடிக்கு இப்படி இருக்கு நக்கலா சிரிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க தெய்வம். நான் அப்ப பாட்டியா கேக்குறாங்க, அந்த மாமிசம்லாம் எப்படி இருக்கு, வெளியே இருக்கிற மாமிசம் எல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, ஆடு கோழி எல்லாம் மாமிசம் தான். அப்ப ஓன் தேகமும் இதுவும் மாமிசம் தான். அந்த மாமிசம் போய் இந்த தேகத்துல போயிருச்சுன்னா தெய்வம் இதை விட்டு போயிருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வந்து வெறப்பா இருந்தது கொஞ்சம் கலந்துருச்சு. குதிப்பேன் நாய்க்காரங்க அவங்க அச்சன்மா சொல்றாங்க, பொண்ணுலாம் எடுத்து போட்டுட்டு போறாங்க பண்ணிப்பேன். ஆமா, நியாயமா ஒத்துக்க வேண்டியதுதானே. அப்ப அதை போட்டு எடுத்து போறாங்க. அது வந்து அப்படி நரக தெய்வமா, அது உள்ள இருக்கிறது நரக தெய்வமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹலோ, ஒட்டியும் ஒட்டாம இருக்கு, அந்த சைவ திருமேனி ஒட்டியும் ஒட்டாம இருக்கு, அது ஆணாக இருந்து பெண்ணாக இருக்கு, ஆண் பெண் நிலையமா ஆண் பெண் அச்சனியமாக இருக்கு அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. உள்நட வைத்தியத்துல அப்ப அக்கா எடுத்து கொடுத்தாங்க பொங்கலை பத்தி, தெய்வ அவதார திருநாள், பொங்கல் திருநாள், செல்வ பொங்கல் திருநாளை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. அதன கத்திரையில ஆரம்பிச்சு சகத சர்க்குணாவில ஆரம்பிச்சு கொண்டு வந்து கடைசியா முடிச்சாங்க. குமியரி பாட்டுல முடிச்சு வானத்திருமலை படிச்சாங்க. பதனகத்திருந்தே வெளியேறியே பருமராத பழிங்கோலிரே பதுமராக பழிங்கோலிரே முதுமொழி உதயமிங்க போதுமா. அவங்க வாக்குதான், அவங்க நாதம் தான் அப்படிங்கிறத, அவங்க நாதத்தை வசனத்துல இருக்காங்க, அதை புடிச்சுதான் நம்ம போகணும், அந்த நாதத்தை தான் போகணும், அந்த சுத்தமுள்ள திருநடனம். அதுக்கு ஒரே ஒரு பாடல் மட்டும் எடுத்து கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். அந்த வதவை அண்ணனையும் எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அந்த தேதி காலன்ற தீச்சா போயிடும் தருல, அந்த தேதிங்கிறது அந்த தீ, அந்த காத்துங்கிற தீயா இருக்காங்க தெய்வம். அதான் வடவை அண்ணனும் மேல கெடுவும் மலர்கிழமை எடுத்து கொடுத்தாங்க. அப்ப எஜமானின் சொற்படி நடந்தா அந்த சுத்தமுள்ள திருநடனம் தேகம் தான் நிற்கும். அவங்க சொத்து கேட்டா உனக்கு சித்திரமா நோவு வந்துடாதுன்னு அந்த பாடலை படிச்சுட்டு முடிச்சுக்கிறாங்க. எஜமானின் சொற்படியில் நட உத்திரமே உரை கொடுத்து ஆட உலகோக்கே உலகானும் பதியவரே காத்து கொள்ள வேண்டி பத்திரந்தான் செய்யும் முறை கட்டளைய செய்து பக்குவத்தில் மாணவரை கொண்டு வரவையா. எத்திரமும் கொடுப்பதற்கே அதனிலும் பகுதி எஜமானின் சொற்படியில் படி நடந்து வந்தால் சித்திரங்கள் நோவு வந்திடாது ஒரு காலும் ஜெகத்தில் அப்ப அவங்களுடைய சொற்படி நடந்து வந்தாங்கன்னா இந்த தேகமும் அழியாது, அந்த தேகமும் அழியாது. அப்ப தேக முத்தியோடு ஜீவன் முத்தி பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டிருக்கிறாய்? ருசியை கூட விட முடியல, உறக்கத்தை கூட விட முடியவில்லை. அப்ப அவங்க சொற்படி அவங்க என்னென்ன உத்தரவு பண்ணிருக்காங்களோ அந்த படி முத்திரமே உரை கொடுத்து ஆட உலகோர்த்து என்னென்ன நான் உத்தரவு பண்ணி வச்சிருக்கணும் அந்த உரையில அதன்படி நடந்தாயினா ஜெகத்தில் உங்கள் உடல் அழியா சூட்சமகன் யோகி. அப்ப இந்த உடலும் அழியாம மண்ணில போட்டா மண் தீண்டாம பாத்துவாங்க. அந்த புகழுடம்பும்
அம்மாவோட கொண்டு யார்கிட்ட காமிக்காம நம்ம வந்து எந்த தெரிவிக்கிறாங்க. அந்த திருநடனை யாரு தெய்வம் தான் சுத்தமுள்ள திருநடனங்கிறதே அடுத்த பாரால் கொடுக்குறாங்க. சுத்தமுள்ள திருநடனை தேகமதே நிற்கும். காமமதி நீ நினைவு காணுடல தனைக்கும் காணுடல தனைக்கும் கனக சபாபதி நடனம் காணிங்கே வைத்தார். திருநடனம் படிந்தடையா உடலும் படிந்தடையா உடலும் பகிரந்தத்தை பிடித்தாடி அசைக்கும் அந்த நேரம் சோகமுற்றம் உடலடியும் இது மொழிதான் பாது இது மொழிதான் பாது சுத்தமுள்ள திருநடன தேகமதே நிற்கும். யூகமுன்னுள் என்னாரே உடல் அழியா செயலில் உடல் அழியா செயலில் ஒரு வீரமெல்லாம் திறவாய். சுத்தமுள்ள திருநடனம் தெய்வம் தான் தெய்வம் தான் என்று கூறி 90 பேரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் நமது குலதெய்வம் மூக்கக்கூடிய மூச்சுடாதவும் முடிய நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர் திருவடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து இந்த அவங்க பொங்கல் எதுக்கு கொண்டாடணும், அவங்களோட அவதார காட்சி பொங்கல் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி கலந்த நமஸ்காரம். இப்ப தெய்வம் எதுக்கு வந்தாங்க, இறைவன் எப்படி இருக்காங்க, எதுக்காக வந்தாங்க அப்படின்ட்டுலாம் சொன்னீங்க. இறைவன் முதல்ல அரூபத்திலயும் இருந்தாங்க, ரூபத்திலயும் அரூப வடிவத்திலயும் இருந்தாங்க, அப்புறம் ரூபம் தாங்கியும் வந்தாங்க. இப்ப அருவுருவா நம்ம கூடவே இருக்காங்க. அரூபத்துல நம்ம இதயத்தில் இருக்கிற கடவுளை நம்மளால பார்க்க முடியாது. இவ்வாறு நாம் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் விட்ட மனிதனுக்கு ரூபத்தில் திரைப்படுத்த வேண்டும் என்ற தது கருணை பிரவாகத்தினாலே அதன் நாட்டத்துள் துணியால் கிடைந்த அருமணி குடிக்கும் திருமதியாகிய வேதத்தை தமது தரிசனம் மூலமாக இறக்கி அத்திருமலையை இவன் சொல்வது ஆனது. அந்த திருமலையில தான் இவன் நாத வேகமா இருந்தாங்க. அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தரிசிகளும் பாடவான்களையும் பிறங்க வைத்தாங்க. அவங்களா இறைவனால் பிறக்கப்பட்டவர்கள். அவங்களும் நம்ம தெய்வத்தை இறைவனை பத்தி எவ்வளவு எடுத்து பேசுறாங்க. இந்த கலிக்கரையில தெய்வமே நமக்காக ரூபத்துக்கு இந்த 4 வேதங்களையும் இறக்கி அதை நம்மளுடைய மனிதனோட கடமை என்ன, மனிதன் நம்ம எதுக்காக இருந்தா முதுகு நமக்கு அது என்ன ஆகும் அப்படிதான் நம்மளுக்கு தெரியப்படுத்தி நம்மள அந்த இடரறி மிதித்தினாலே தூளத்தை விட்டு புகழோடு தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்கல் செய்துதான் பொங்கல். இந்த பொங்கல் அதனாலதான் புறத்திலேயே நம்மளுக்கு அந்த பொங்கல் எப்பவுமே அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு நம்ம ஜீவனுக்கு நிரந்தரமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் வெளிப்படுத்தி எடுத்து வச்சாங்க. நிச்சயத்தை மூணு திட்டுக்குமே அதுதான் நிஜமான மனத்தை நிச்சயத்துக்கு மூணு திட்டுக்குமே அதுதான் நிஜமான அறம், அதுதான் பொங்கல். எப்பவுமே மகிழ்ச்சி பொங்கல் அவங்களோட வாக்குதான் பொங்கலா இருக்குது. அவரை பத்தி பேசும் போதும் படிக்கும் போது அதுதான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி தருகிறது. அந்த பொங்கலை தான் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க அருவுருவத்துல இருக்காங்க. அருவுருவா நமக்கும் அருவுருவா எமையாண்ட விண்ணின் பாதம், அந்த பாதமா இருந்து அவங்க இப்பவும் நமக்கு தெய்வம் தவத்துக்கு போன பிற்பாடு கூட அவங்க 4 தேகத்துல இருந்து நம்ம கூடவே இருந்து அந்த மகிழ்ச்சியை பொங்கல் செய்து அந்த பொங்கலால நம்ம கொண்டாடுறோம். அந்த பொங்கல் தான் நம்ம அவங்களுக்கு வைக்கிற பொங்கலை நம்ம திரு வாக்கு மூலமா தான் அவங்களுக்கு அந்த பொங்கலை வைக்க முடியும். திரு வாக்கு தான் அதுதான் அருவுருவா இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பொங்கல் வைக்கணும். அது அந்த மகிழ்ச்சியை தெளிவுபடுத்திட்டுதான் அந்த பாலெல்லாம் எடுத்து வச்சு நம்ம அந்த பொங்கலை நம்ம வைக்கிறோம். அதுக்கு பெரிய தெய்வமா நம்ம வச்ச பொங்கலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நமக்காக செல்வ பொங்கலை நம்மளுக்கு தராங்க. செல்வ பொங்கல் அவங்க நம்மளுக்கு கொடுத்த மகிழ்ச்சி அதுதான் தவநெறி மாதிரியா இருக்கு. அந்த உப்பில்லா பொங்கலை ஒன்று கூட நம்ம படைத்து அதை மகிழ்ச்சி ரூபத்துல நம்மளுக்கு ஆக்குறாங்க. அத எதுக்குன்னா அந்த மூவாசிக்குள்ள எண்ணத்தை அடுக்கணும், முன்னேறி போற்றி செய்து நாவுருச்சி அடக்கி நல்ல தவம் தேடி நின்று
வாழ்வுடலம் தங்கி வளர்ந்த வாங்காட்டில் கூடி தவம் புரிந்தார் குடல் காய்ந்த மேல் கருக. நம்மளுக்கு குடல் காய்ந்த அவங்களுடைய தவத்தை பற்றி போற்றி பேச அவங்களுக்கு எவ்வளவு தவம் கடுமையான தவம் செஞ்சு அவங்க பெற்றதை நமக்கு இனாமாக தந்து கொண்டு இருந்தாங்க. நம்மளும் அதை மகிழ்ச்சிபற்ற ஏற்றுக்கொண்டு அதே நமக்கு உண்மை அடிச்சு கொண்டாடி இந்த பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்ற கூறி முக்கிய பெண்கள் மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். அவதாரம் செய்து வந்து எமன்பதி கடந்து வீர குன்றேறி நின்று அழியா நித்திய மகிழ்ச்சி வாழ்வில் நம்மை புகுத்தாட்டி வைக்கின்ற தாயின் மிக்கான் கருணையாகிய நமது தெய்வம் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடாதவ வல்லவம் உடைய ஊன் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் வெளிச்சாலை ஆழ்ந்தவர்கள் நம் பெருமான் அவர்களை போட்டி அவர்கள் திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அக்கா சபையில நமக்கு விளக்கி வந்து நான் எடுத்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பங்கிக்கிறேன். இன்னைக்கு நம்ம திருவிழா பொங்கல் திருவிழா நம்ம மனதில் நம்ம அகத்துல நம்ம அந்த இதயாத்திரத்துல கொள்ளிட்டு இருக்கும் நம்ம தெய்வத்தின் இதயத்தில் இணைந்து அவங்கள மெஞ்சொலி கண்ணீர் மல்கி மகிழ்ச்சி பொங்க வைக்க கூடிய அந்த திருநாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பொங்கல் திருவிழாவை பற்றி அக்கா இன்னைக்கு மிக அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய தெய்வத்தினுடைய அவதாரம், அப்போ தெய்வம் நமக்காக நம்மளுடைய தெய்வம் நம்ம துக்கவுடல் மாற்றுவதற்காக அவங்க அவதாரம் செய்த அந்த ஆதியா அவதாரம் செய்திருந்த அந்த திருநாளை பற்றி அப்போ தெய்வ அந்த பொங்கல் திருவிழாவை நம்ம இன்னைக்கு கொண்டாட இருக்கிறோம். அப்போ தெய்வம் அவதாரம் செய்து அந்த அவங்க திரு அவதாரம் செய்து வந்தது எதற்காகனா மக்கள் தெய்வம்ன்றது என்னன்னே அறியாம எதையோ வணங்கி கொண்டிருக்கும் போது மக்களுக்கு தெய்வம் எதற்காக வேண்டும், தெய்வம்னா என்ன அப்படின்னு விளக்குறதுக்காக நம்ம தெய்வம் அவங்களே உருவெடுத்து நம்மளுடைய அந்த அண்டங்கள் எல்லாம் படித்து மனிதனையும் படித்து அந்த மனிதத்துக்குள் தானே குடியேறி கொண்டாங்க. அப்போது தெய்வம் எதற்காக வேண்டும், மனு பிறந்தது எதற்காக, மனிதனுடைய கடமை என்ன அப்படின்ற பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம ஒரு செயலுடைய தெய்வத்தை தேடி அழைத்து அவங்களுடைய திருவடி படித்து அவங்களை வணங்கி அவங்கள நம்ம இதிகாசத்துல கண்டு அந்த கோடி சூரிய பிரகாச ரூபத்தை கண்டு நம்ம அந்த மனிதனுடைய கடமை நிறைவேற்றணும், அந்த ஏழாப்பிறப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெய்வம் நம்மளுக்காக அறிவுறுத்துறதுக்காக அவங்களே அரூபத்துல நம்ம இதிகாசத்துல பல காவற்பாடுகள் எழுதி அவங்களே அந்த நம்மளுடைய இதிகாசத்துல அறிந்து கொண்டாங்க. அப்போ நம்ம இதிகாசத்துல இருக்கின்ற இறைவன் நாம அறிவதற்காக அவங்க நாதமாகிய வேதத்தை இறக்கி அதை நமக்குலாம் தெரிவிக்கிறதுக்காக தான் அவதார மூர்த்திகள் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் பாடபாடுகள்லாம் அனுப்புனாங்க. நம்ம அப்போ அவங்களையும் அவங்களுடைய இதையும் ஏற்றுக்கொள்ளாம அவங்கள தூசி அவங்க தூசித்து அவங்கள விரட்டி தெய்வம் இறைவனை பார்ப்பதா, தெய்வ கோயில் இறைவனை காண்பதா, ஜீவனை காண்பதா அப்படின்ற உலகத்திலேயே இருந்தோம். அப்போ மனிதன் அப்படி போய் தீங்கில போய் வெளியே தீங்கில போய் மாட்டிக்கொள்ள கூடாது, மனிதனை அந்த எமன்றிருந்து அந்த இடர் நாளிலிருந்து எமன்றிருந்து காப்பாற்றி அந்த பரவத்தில் ஏற்றுகின்ற அந்த செயலுக்கு தெய்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு அறிவுறுத்துவதற்காக அந்த தெய்வமே உருவம் கொண்டு அந்த உருவம் எடுத்து அந்த திருசொருவராக நமக்கெல்லாம் வேதங்களை எடுத்து அருளி அந்த யமபடரை நீக்கி அந்த பரமபத்தில் ஆக்கும் செயலை செய்திக்கிட்டு அந்த பிரமத்தை நமக்கு அறிவிப்பதற்காக தான் அவங்க ரூபம் தாங்கி வந்தாங்க. அவங்கதான் நம்மளுக்கு உருவமாக நாம நம்மளை அந்த தீங்கல் விழாம மனதை காப்பாற்ற நம்மளுடைய அந்த இதய இருட்டை சங்காரம் செய்து கோடி சூரிய பிரகாசத்தை அறிவிக்கக்கூடிய இளம் சூரியனாக மரகத மாமணி மலையாக மெய்வழி வழங்கும் நம்மளுக்கெல்லாம் மெய்வழி வழங்கக்கூடிய வேதினியாக அறிவு பிளம்பெறும் திறனராக நம்மளுடைய விநாயகம் நமது பெருமாள் நம்மளுடைய குலதெய்வம் அவங்க ஐவகை பொருட்பட அவதாரம் செய்த திருநாள் தான் நம்ம பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ மூணாவது அது போன்ற ஒரு வடிவம் என்னதுன்னா நம்மளுடைய தனிகரில் சுதனாகி நம்மளுடைய தெய்வம் நம்மளுடைய மார்பனாக பெருமாள் அவங்களுடைய சொல்வாக்கு தான், அவங்களுடைய வாக்குதான் அருவகோரியத்துல இருக்குது. இவ்வாறு நாம் தெய்வத்தை நம்ம அவங்களுடைய அவதரித்த திருநாளை நம்ம பொங்கலாக கொண்டாடி வருகிறோம். அப்ப பொங்கல்லாம் என்ன அப்படின்னா இடரும் இறுதி நாளில் தூளத்தை விட்டு உன்னை பொருளுடம்பில் ஏற்றி மகிழ்ச்சி பொங்கல் செய்ய வைப்பதுவே பொங்கல். அப்போ நான் தினமும் நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய கருவறையில் அவங்களுடைய ஆசான் அவங்க அன்பகத்து கருவறையில் நம்ம
இருக்கிறோம். அப்போ நமக்கு வேண்டியது அவங்களுடைய அந்த அருளாமுதாகிய அந்த அன்புதான். அப்போ அந்த அன்பை நம்ம பெறும்போதுதான் அந்த மார்கழி முடிந்து தை பிறந்த முதல் அவங்களுடைய அந்த அன்பகத்திலிருந்து அவன் பெறக்கூடிய அன்பை பெறக்கூடிய நாள் தான் அந்த தைப்பொங்கலாக இருக்குது. அப்போ நம்ம அனைவருமே இன்புற்றிட எம்பெருமான் அவங்களுடைய அமுத சுரவாகி அந்த அமுதை வந்து நம்ம தினமும் நம்ம ஓங்காரமாக அது எங்கும் பெருகி கிடைக்கிறது. அதை ஓங்கி ஓங்கி உணர்ந்து அதை பொங்க பொங்க நம்ம வந்து அவங்களுடைய அருளமுதை நம்ம உண்டு நம்மளுடைய இதயாசனத்தை நம்மளுடைய மனதை வந்து மகிழ்ச்சி பொங்க வைப்பதுதான் பொங்கல் திருவிழாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு இதயத்திலும் உள்ள அந்த மார்கழியாகிய இருள் மறைந்து தை தை என பொங்கல் பொங்கட்டும் என நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி பொங்க வைப்பதற்காக நம்ம தெய்வம் அவங்க திருவாவதாரம் செய்து வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்வுல நம்ம வந்து நம்ம ஈசனோடு நம்ம ஒரு பொழுதேனும் அவங்களோட பேசணும். அவங்களுடைய அந்த திருவாவதார காட்சியை நம்ம கண்டு கொள்ளணும். அவங்க நம்ம இதயாசனத்துல அவங்கள வச்சு அவங்க தப்பிக்க விடாதபடி நம்ம தினமும் அவங்களையே நினைந்து கண்ணீர் மொழி அவங்க நம்ம இதயாசனத்தில் தப்பி வைக்க முடியாதபடி தினமும் அவங்களையே மடங்கி அந்த காட்சியை நாம் கைப்பலிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஈசனுடைய நினைவு பிறக்கும் போதுதான் அவங்களுடைய அன்பு கிடைக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி பொங்க வைப்பதற்காக சர்வத்துக்கு மூலமான அந்த ஆதியான அனாதியே ரூபெடுத்து வந்து நம்மளை மகிழ்விக்க நம்ம இங்க வந்து அவதரித்து நமக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய அந்த பிரம்மமாக நமக்கு தினமும் அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய பொங்கல் திருநாளை நம்ம தினமும் நம்ம தெய்வம் அழைத்து கொண்டே இருக்காங்க. அப்போ நம்ம இதிகாசத்துல நமக்கு தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு பொங்கலாக தான் இருக்குது, மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது, என்றும் மாறாத சிப்பதாக இருக்குது அப்படின்னு விலகி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். பானைப்படி பொங்க வைத்து தலைமாலையாக்கி ஆதியே அனாதியாக வந்து புதையலான பெருந்தவ பொங்கல் வைத்து சிற்றின்ப சிறையை உடைத்து மரணமிலா பெருவாழும் பேரின்ப பாதையிலே நம்மை சேர்த்து தீவத்தண்ணீரை ஊற்றி பொங்க வைத்து சித்திக்கும் திருமணம் நறுமணமாக கமழ வைத்து திருவோடு சேரும் அந்த மனத்தை ஆக்கி வைக்கிறார்கள். புத்திமணிந்த புத்தியோவனமாய் சத்திரியாக சாயுச்ச பதவியை தந்து முக்கூறு கத்து கொண்டு முகவரியோடு முத்திரை பதித்து சீரோங்கும் செல்வ பொங்கலுக்கு தவநெறி மாலையை பதிக்க செய்து பூவன வசந்த காலத்தை பொற்காலமாக்கி யுகத்தவசாய் வித்துக்களை யுகங்கோடி கால யுக்தி நோக்கி எடுத்து வார்த்து கூடஸ்த பிரம்மத்தை தன் கூட்டுக்குள் குடிகொண்ட வாசத்தலமாக்கி வைத்து மாது கருவாசனத்தை மகதியவர்கள் நம்மை மரகதமாய் மாற்றி வைத்து ஜீவ சிம்மாசனத்தின் ஜீவ குகையில் வைத்து ஜீவ ரூபணியாக ஜீவாமிரதமாக தங்கமாய் நம்முள் தெய்வத்தை தங்க வைக்க தவப்பொங்கல் தை பிறந்தால் வழிபிறப்பும் தெய்வ அவதார திருநாள் அகிலத்தையே அற்புதமாக்கும் பொங்கல் தெய்வ திருவாக்கியம் இருவரும் இறுதி நாளில் இத்தோளத்தை விட்டு உன்னை சேர்த்தி ஏற்றி மகிழ்ச்சி பொங்கல் வைப்பதுவே பொங்கல் செய்வதுவே பொங்கல் என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசமை வடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவை தெய்வமே கொண்டார். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். ஆண்டவர் பொற்பாதம் போற்றி பணிந்து பொங்கல் திருவிழாவை போற்றுதை பத்தி அக்கா வந்து பல இதை எடுத்து இன்னைக்கு இருந்தாங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரிக்கு அக்கா 3 நிலைகள் பத்தி குறிப்பிட்டு இருந்தாங்க. ரூபத்துல வந்து தெய்வம் திருவுரு தாங்கி வந்தத பலர் நான் அங்க இருக்கும் போது தெய்வத்தோட திருவுருவை பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களோட. அதுக்கப்புறம் சொரூபம் அப்படின்னு அந்த இதுல எல்லாம் வருது. வாரி 3 கோரி வளைந்திருக்கும் ஓட்டிவை சோதி ஒரு நிரப்பாய் தொடர்ந்தாழ்வாய் உன் காலம் அப்படிங்கிறாங்க. 60 ரூபாய் வேத இதா வந்து நாதமா வந்து இருக்கிறாங்க. 60 ரூபாய் இணையாண்ட விண்ணின் காலம் அப்படிங்கிறாங்க. வேத நூல்கள் வந்து இறைவன் எல்லாமே இறைவனின் சொல் தான். இறைவனுடைய நாதம் தான் வந்து தீர்க்கதரிசியர்கள் மூலம் இறக்குறாங்க அப்படின்னு
யுகந்தோறும் வந்து எல்லா வந்த யுகங்கள் அது திறங்குவார்கள் திறப்பார்கள் அப்படிங்கிறது அக்கா நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க. இறைவனுடைய அருட்பிரவாகத்தினாலே அவனுடைய திருமறைகள் எல்லாம் ஒன்றி இருக்கும் வாக்கின்படியே மேலே கூறிய மகான்கள் என்னும் நித்திய சூரிய பாரவான்கள் மக்களுக்கிடையில் வந்து திறங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தெய்வம் இதுல வந்து திறந்தார்கள்னா வரும். இருகுலம் கழியும் இளந்தோரியன மரகத மணிமலை வந்து நின்றனவே அறம்பல தூள்விட்ட கண்டு வெளியாய் வையக பொறுமணி வந்து வீரந்தார் ஐவகை பொறுப்புடை அனல் பிறந்தார் மெய்வழி வழங்க மேதினி பிறந்தார். இதுவரைக்கும் வந்து 3 வகை பொறுப்பு தான் சொல்லியிருப்பாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். ஐவகை பொறுப்புடைய அண்ணனா நம்ம தெய்வம் அவர்கள் வந்து மறைத்தல், அருளல் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து அனந்தர்களுக்கு அவங்க நமக்கு வந்து அவங்க அருளிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் வந்து அந்த அருள்ங்கிற அந்த இது வந்து கிடையாது. அவங்க கிருஷ்ண பரமாத்மா காலம் வரைக்கும் ஒரு 7 பேர் எண்ணி சொல்லிடலாம். ஆனா இப்ப என்ன முடியுதா? எத்தனை பேர் சீடர்கள் வந்து சீடர்கள்னு கிடையாது, அவங்களுடைய ஃபாலோயர்ஸா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இப்ப எல்லாம் எண்ண முடியாது. கணக்கில் இடங்கள் தான் இப்ப இருக்குது. இடரும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு ஏற்றி அந்த புகழிடத்தில் தேற்றி ஏற்ற செய்வதுதான் பொங்கல் அப்படிங்கிறாங்க. இனி எத்தனை பேர் அவங்க வந்து அந்த எல்லைக்கு ஏற்றி இருக்கிறாங்க? நம்ம எத்தனையோ ஜீவபிரியாணங்களை வந்து நம்ம நேரா கண்டு அந்த காலத்துல எல்லாம் ஜீவபிரியாணம் என்னன்னே தெரியாது. முன்காலத்துல எல்லாம் வந்து இந்த ஜீவபிரியாணத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் அப்படின்னு அந்த காலத்துல யாரும் வரையறை பண்ணது இல்லை. இந்த மாதிரி சாகாக்கலையோட ஒரு சிறப்பை வந்து எத்தனையோ அதிசயங்கள்லாம் நடந்துட்டு வரும். அந்த ஜீவபிரியாண இதை பார்க்கும்போது பல அதிசயங்களை வந்து நம்ம கண்கூடாவே நேராவே பார்க்கலாம். அதுல அப்படி நம்ம அந்த அவர்கள் வந்து நவகிரக கோள்களோட அந்த பீடிப்பை மாற்றி கோளரி சாலையா நம்மள வந்து இந்த எல்லையில இருந்து அந்த எல்லைக்கு போனோம்னா ஒரு சாதாரண இது இல்லை. பாவமன்னிப்பு வாசல்ல நம்ம இது பண்ணும் போதே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, எமன்பதி கடந்தா மட்டும் போதாது நம்மள வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த நெருப்பாறு மயிர்பான கடக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்ப்பு மைதானத்துல போய் நின்று அவங்கள்ட்ட அந்த நன்மைங்கிற பட்டோலி வந்தாதான் அந்த சொர்க்கலோகத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும். அப்ப அதுக்கெல்லாம் வந்து நம்ம அவங்கள வந்து இது பண்ணிட்டு வந்தா அந்த ஊசிமலை வாசல் திறந்து போகணும். ஒருத்தர் வந்து பாரவான்களை அண்டுனா கூட பாரவான்கள்லாம் இது வரைக்கும் வந்துட்டாராங்க. ஆனா யாரு வந்து அவங்கள வந்து உண்மையா இது பண்ணாங்க? யாருமே அவங்கள வந்து ஒரு மனிதனை தான் நினைச்சாங்க. ஆனா அவர்கள் வந்து மனிதர் கிடையாது. அந்த ஆண்டங்களும் கடந்து வந்து அவங்க விஸ்வரூபம் அவங்க வந்து. ஆனா மனிதனா நினைச்சதுனால எல்லாருமே அந்த பாரவான்களோட உன்னதம் தெரியாம அந்த இதுல போய் மரண கடல்ல போய் மாட்டிட்டாங்க. இந்த உலகமே வந்து ஒரு டெம்பரரி தான். இந்த சூழ தேகமும் வந்து ஒரு டெம்பரரி தான். இந்த எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இது வருதோ, ஒரு சின்னதா செட்டு போடுறோமோ, அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையும் இருக்குது. ஆனா அதையே இந்த புகழுடம்புல போய் ஏறினாதான் அதுதான் நம்மளோட தேகம். அப்ப அந்த புகழுடம்புல ஏற்றி எத்தனையோ இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல அந்த புகழுடம்புல ஏற்றி இருக்கிறாங்க சொல்லிட்டு இப்படி ஒரு வசந்த காலத்தை நம்ம கொண்டு வந்த நம்ம பெருமானவர்களின் பொறுப்பாக போட்டி வழங்கி என்னுடைய முத்தி சேர்த்து நமஸ்காரம் தான். ஜீவ சகோதரி சாலை சாந்தி அவர்கள். சொல்லுங்க சாந்தி. கருப்பக்கா வணக்கம், நமஸ்காரம். நான் இப்பதான் தூரத்தை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கேன். நமது மேல்வெளி சாலை பத்தி இனிமே வந்து புரிஞ்சு நான் பேசுறேன்க்கா. நமஸ்காரம். இதோட முடிச்சுக்கிறேன்க்கா நானு. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆழிவார் ஐயன் மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக கோளரி வாளராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை வணங்கி போற்றி
சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். வித்வகனி அக்காவுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு என்னன்னா பொங்கல் பத்திக்கா அந்த ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிட்டு நான் என்னோட முத்தி பேரறிய முடிச்சுக்கிறேன். அப்ப இடரும் இறுதி நாளில் இத்தூளத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். அப்ப இன்னொரு விளக்கம் இன்னைக்கு கிடைச்சது. பொங்கல் பாடலில் வரும் அந்த பாழை போக்கி என்பதற்கு அந்த சாவை போக்கி என்று தெய்வமா விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அது அப்ப பொங்கல்ன்றது நம்ம அந்த வெறும் அந்த பொங்கல் சட்டியில வச்சு பொங்க வைக்கிறது இல்ல. அது என்னன்னா நம்ம அந்த பாழை போக்கினா நம்ம சாவை அணுக விடாம சாவை போக்கின்றது இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அப்ப தேதினா இன்னொன்னு நீங்க கொடுத்தீங்க எடுத்து உன்னுள் உள்ள தீ தேய்தல் என்று தெய்வம் அவர்கள் அருளினார்கள் என்று கூறி எனது முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். அப்பப்ப கால் பண்ணிடுறாங்க. டக்குன்னு போச்சு அக்கா இன்னைக்கு பொங்கல் திருநாளை பத்தி ரொம்ப அற்புதமா அருமையா எடுத்து பேசினாங்க. தெய்வம் கூட முன்னாடி நம்மளுக்கு அந்த அவங்களுடைய ஒளிநாடகம் மூலியமா அறிவுக்கு அதுதான் அது அறிவுக்கு பட்டாதான் நம்ம அதை பிடிச்சிக்க முடியாது. நம்மளுடைய அறிவுக்கு தெய்வம் அவர்கள் இன்னைக்கு அந்த எத்தனையோ விடிவுகள் தினந்தோறும் தந்துகிட்டே இருக்காங்க, தினந்தோறும் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அப்போ தெய்வம் அவர்கள் எப்படி அரூபம், எப்படி அக்கா சொன்ன மாதிரி அரூபம் ரூபம் அருவுருவம் இந்த மூணு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ முன்ன எப்படி இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷத்தை எழுதி வச்சேன். அரூபம் சுரூபம் அருவுருவம். அப்போ எப்படின்னா இப்போ முன்ன இருந்தது அரூபமா இருந்தாங்க, அப்புறமா சுரூபத்துக்கு வந்தாங்க, அப்புறமா அருவுருவமா இருக்காங்க. அப்போ மனிதனுக்கு எப்படின்னா அந்த ரூபத்துக்கு தான் அது நிரூபிக்க கூடியதா இருக்குது. முன் வந்த பாடவன்கள் எல்லாம் எல்லாரும் எடுத்து பேச வந்தாங்க. ஆனா அது மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல தெய்வமர்கள் நம்ம எப்படி பிறந்தார்கள் அக்கா நமக்கு இந்த பாடல் மூலியமா வெளியாக்குனாங்க. விரியும் பண்ணை தோழில் சமுசாரிய நெறியிலங்கும் சமால் குல நீதரே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசேன் பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசேன் அரிய சொல் தங்கிய கனி மாமுதல் இருட்குளம் கடியோ இளஞ்சூரியன மரகத மணிமலை நின்றனவே அறம்பல சூழ்வீட்டகன்றுமே வெளியாய் வையக குருமணி பிறந்தார் ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார் மெய்வழி வழங்க மேதினீர் பிறந்தார் பிறந்தனர் அறிவு பிளம்பெனும் கிரணர் பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தார். இன்னைக்கு அக்கா ரொம்ப இந்த திருவிழா பத்தி ரொம்ப அருமையா எடுத்து பகிர்ந்தீங்க. பசுபதி பாசம். அப்போ தெய்வருடைய அந்த இருந்த காலத்துல எல்லாம் மாலை நேரத்தை தான் அந்த பொங்கல் வைப்பாங்க. ஆனா தெய்வர்கள் அந்த காலம் இப்ப இருக்கிற காலம்னா எல்லாம் காலையில டைம்ல தான் இருக்காங்க. அந்த மாலை நேரம்னா இறைவனுக்கு என்னன்னா மாலை நம்மளுடைய தலைமாலை தான் தெய்வத்துக்கு ரொம்ப மிக ஒரு தேவைப்பட்டதா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய அது எப்படின்னா நம்மளுடைய ஜீவன்ல போய் அதை கூட்டில் அடித்திடுங்கடி அப்படின்றாங்க. அப்போ இடரூரும் கடைநாள் அருந்துணை இறைவா அறைவா. அப்போ தெய்வம் தான் நம்மளுக்கு இடரூரும் கடைநாள்ல நம்மளுக்கு தெய்வம் தான் துணைன்றது தெரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கு எத்தனையோ எடுத்து வெளியில தண்ணிங்க படப்படான்னு ஏதோ பேச முடியலக்கா. நமஸ்காரம்க்கா. இந்த போன் கால் தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.